ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே பல பதிகங்களை அருளி செய்த பிறகு முதல் தல யாத்திரையாக திரு கோலக்காயம் என்ற தலத்திற்கு தந்தையாருடைய தோளின் மீது அமர்ந்து செல்லுகிறார். கிட்டத்தட்ட சீர்காழிக்கும் திரு கோலக்காவிற்கும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அத்தனை தொலைவும் ஞானசம்பந்தரை தந்தையார் தோளின் மீது சுமந்து முதல் யாத்திரையாக செல்கிறார். அந்த இடத்திலே சென்று பதிகத்தை பாடி அங்கே வீட்டிருக்கக்கூடிய தாளபுரீஸ்வரர் பெருமான் அவருக்கு கை நோகுமே என்ற காரணத்தினாலே அவருக்கு கைத்தாளம் கொடுத்த தலமாக சொல்லப்படுகிறது. அந்த தலத்திலே அருள் செய்யப்பட்ட தக்கராகப்பன் என்கின்ற சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்த காம்போதி ராகத்திலே அமைந்த